அன்பு நண்பர்களே, இன்று நாம் பேசப்போவது ஒரு அதிசய மனிதரை பற்றி. அவர்தான் அரவிந்த கோஷ், ஸ்ரீ அரவிந்தர். 1872 ஆகஸ்ட் 15 கொல்கத்தாவில் பிறந்த இவர் சிறு வயதிலேயே இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டார். அங்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றார். ஆங்கிலம், சமஸ்கிருதம், வங்காளம், மராத்தி, ஹிந்தி மற்றும் தமிழ் உட்பட பல மொழிகள் அறிந்த புலமை பித்தன். இந்தியா திரும்பியதும் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். அதனால் 1908 அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சிறையில்தான் அவரது வாழ்க்கை முற்றிலும் மாறியது. ஒரு புரட்சியாளர், ஆன்மீக ஞானியான அற்புத கதைதான் இது. சிறையிலிருந்து விடுதலையான பின்னரும் பிரிட்டிஷ் அரசு அவரை மீண்டும் கைது செய்ய திட்டமிட்டது. அந்த ஆபத்தான சூழ்நிலையில்தான் அவர் ஆபத் சந்நியாசம் மேற்கொண்டார். 1910 ஏப்ரல் 4 பிரெஞ்சு காலனியான பாண்டிச்சேரிக்கு வந்து சேர்ந்தார். அங்கு அவர் அரசியலில் இருந்து முழுமையாக விலகி ஆன்மீக பயணத்தை தொடங்கினார். இப்போது அரவிந்தர் உலகிற்கு சொன்ன ஆன்மீக கருத்துக்களை எளிமையாக பார்ப்போம். அரவிந்தர் பாண்டிச்சேரியில் இருந்தபோது 1914 முதல் 1921 வரை ஆரியா என்ற பெயரில் ஒரு ஆன்மீக இதழை வெளியிட்டார். அந்த இதழில்தான் அவர் தனது ஆழமான ஆன்மீக கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துரைத்தார். அரவிந்தர் சொன்னார், வாழ்க்கையை துறந்து மலைக்கு ஓடிப்போவது யோகம் இல்லை. நீங்கள் இருக்கும் இடத்திலேயே, உங்கள் வாழ்க்கையிலேயே தெய்வீகத்தை உணர்வதுதான் உண்மையான யோகம். இதுதான் அவரது பூரண யோகம், இன்டகரல் யோகா. இந்த யோகத்தின் நோக்கம் ஆன்ம விடுதலை அன்று. மனம், உடல், உணர்வு ஆகிய மூன்றையும் தூய்மைப்படுத்துதலே அதன் முதற்கட்டமாகும். தெய்வீக உடலில் தெய்வீக வாழ்க்கை என்பதே அதன் லட்சியம். பூரண யோகம் முழுமையான கடவுள் உணர்தல், முழுமையான சுய உணர்தல், நம் இயல்பின் முழுமையான மாற்றம் என்று கூறுகிறது. இது இந்த பூமியிலேயே வாழ்க்கையின் முழுமையான பூரணத்துவத்தை உருவாக்குவதை இலக்காக கொண்டது. உங்கள் வேலையை செய்யுங்கள், உங்கள் குடும்பத்தை கவனியுங்கள், ஆனால் அத்தனையும் கடவுளுக்காக செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு செய்யுங்கள். அதுதான் பூரண யோகம். மனிதன் ஒரு மாறிக்கொண்டே இருக்கும் உயிரினம். அவன்தான் இறுதியானவன் இல்லை. ஒரு விதை மரமாகிறது, மரம் பூக்கும், பூ காயாகிறது. அதுபோல மனிதனும் இன்னும் உயர வேண்டியவன்தான். இப்போது இருக்கும் நிலை அவனுடைய கடைசி நிலை இல்லை. பரிணாமம் முடிவடையவில்லை. காரணம் இறுதி சொல் அல்ல. அரவிந்தர் சுப்ராமென்டல் என்பதை மனதிற்கு அப்பாற்பட்டது, இதுவரை வெளிப்படாததை விட தெய்வீகமானது என்று விளக்கினார். இது மனிதனை மன உயிரினத்தில் இருந்து சுப்ராமென்டல் உயிரினமாக மாற்றும். நமக்கு இப்போது இருக்கும் சிந்தனை ஒரு கிணறு போன்றது. ஆனால் அந்த உயர்ந்த உணர்வு என்பது கடல் போன்றது. அது வரும்போது மனிதன் இன்னும் சிறந்தவனாக மாறுவான். அவர் கனவு இந்த பூமியிலேயே சொர்க்கத்தை உருவாக்க வேண்டும். தெய்வீக வாழ்க்கை என்பது சொர்க்கத்தில் மட்டுமல்ல, இந்த பூமியிலும் சாத்தியம். நாம் அனைவரும் அன்பாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் இந்த பூமியே சொர்க்கமாக மாறும். அவர் சொன்ன ஒரு புரட்சிகரமான கருத்து, இந்த உலகில் தீமை என்று ஒன்று கிடையாது. நமக்குள் இருக்கும் நான், எனக்கு என்ற எண்ணம்தான் எல்லாவற்றையும் கெட்டதாக காட்டுகிறது. உதாரணமாக, ஒரு பாம்பு தீயது இல்லை, அது தனது உயிருக்காக கடிக்கும். அதுபோல இந்த உலகத்தில் எதுவும் தீயதில்லை. நமது அகங்காரம்தான் எல்லாவற்றையும் கெட்டதாக பார்க்க வைக்கிறது. மனிதன் தன் அகங்காரத்தை களைந்துவிட்டால் தீமையின் இருப்பு முடிவுக்கு வந்துவிடும். அவர் சொன்னார்,
அன்பை தவிர வேறு எதுவும் வெறுப்பையும் வன்முறையையும் வெல்ல முடியாது. தூய அன்பு ஆழமானதும் அமைதியானதும் ஆகும். அன்பு செலுத்துவதில் பெற்றுக்கொள்ளும் மனநிலையை விட கொடுக்கும் மனநிலையே தேவை. நீங்கள் யாரையாவது வெறுத்தால் அதனால் உங்களுக்குத்தான் தீங்கு. பகைவரையும் அன்பாக நேசித்தால் அந்த அன்பு அவர்களையும் மாற்றிவிடும். அன்பு என்பது காயத்திற்கு தைலம் போன்றது. அவர் சொன்ன ஒரு அழகான விஷயம், உண்மையான அறிவு என்பது புத்தகத்தில் படிப்பதில்லை, அது நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதுதான். நீங்கள் நல்லவராக இருந்தால் அதுதான் உண்மையான அறிவு. உங்கள் செயல்களும் உங்கள் பழக்க வழக்கங்களும் உங்கள் அறிவை காட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது. உங்களுக்குள் ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை கண்டுபிடித்து வளர்த்தால் நீங்கள் ஒரு பெரிய மனிதராகலாம். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான ஆன்மா. கடவுள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து வழிகாட்டுகிறார். அவர் சொன்னார், அமைதிதான் மிகப்பெரிய வலிமை. கோபப்படுபவர்கள் பலவீனமானவர்கள். அமைதியாக இருப்பவர்கள்தான் உண்மையான வலிமைசாலிகள். கடல் அமைதியாக இருந்தால்தான் அதில் கப்பல்கள் செல்ல முடியும். அதுபோல அமைதியான மனதில்தான் நல்ல எண்ணங்கள் வரும். அரவிந்தரின் தெய்வீக மனிதன், டிவைன் சூப்பர்மேன் யார்? அவர் அகங்காரமற்ற, தன்னலமற்ற தெய்வீக கருவி. அவர் தமது வாழ்க்கையை மனித குலத்தின் ஆன்மீக உயர்வுக்காக அர்ப்பணிப்பவர். அவர் அன்பு, சக்தி, ஞானம் ஆகிய மூன்றின் உச்ச சக்திகளையும் ஒருங்கிணைத்தவர். தெய்வீக மனிதன் என்பவன் தன்னை மட்டும் உயர்த்தி கொள்பவன் இல்லை, மற்றவர்களையும் உயர்த்துபவன். அவன் வலிமை மட்டும் அல்ல, அன்பும் பரிவும் ஞானமும் கொண்டவன். நண்பர்களே, ஸ்ரீ அரவிந்தர் 1950ஆம் ஆண்டு மறைந்தாலும் அவரது சிந்தனைகள் இன்றும் நம்மோடு உள்ளன. 1926ஆம் ஆண்டு அவர் அன்னைக்கு பொறுப்பளித்து அரவிந்தர் ஆசிரமத்தை தொடங்கினார். அவரது தத்துவம் மிக எளிது. வாழ்க்கையில் ஓட வேண்டாம், அதையே அழகாக்குங்கள். இதற்கான வழி அகங்காரத்தை அகற்று, அன்பை வளர்க்க அமைதியாக இரு, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கு. அனைத்து வாழ்க்கையும் யோகமே. இதுவே அவரது அடிப்படை. நமக்குள் தெய்வீகத்தை கண்டறிந்து மற்றவர்களையும் அன்பால் உயர்த்துவதே அவரது வழி. மனிதனின் இலக்கு மனிதன் அல்ல, அதற்கு அப்பாற்பட்ட ஒன்று. ஒரு வரியில் அரவிந்தரின் முழு தத்துவமும் அடங்கியுள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பின்தொடருங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவிடுங்கள். தாயறிவோடு இணைத்திருங்கள். நன்றி.